மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து இப்போ இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்தாலும் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான தொகுதிகளில் எந்த தொகுதியும் குறையாது, அதை விட அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, குறையாது, தொகுதி வந்து குறைக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி அமித்ஷாஜியும் சொல்லியிருக்காரு, மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கையை திசை திருப்புறதுக்காக வந்து இப்போதைக்கு வந்து இது ஒரு நாடகம், கபட நாடகம் மாதிரி வந்து இது இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. வந்து மும்மொழி கொள்கை வந்து ஏன்னா பொதுமக்கள் இடத்துல வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. வந்து ஏழை குழந்தைகள் எல்லாருமே வந்து மும்மொழி கொள்கையில் படிக்கணுங்கிறது ஏழை குழந்தைகள் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க, இந்த பெற்றோர்களும் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதை திசை திருப்புறதுக்காக, ஏன்னா வந்து அரசாங்கத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாமே வந்து எல்லோரும் ஸ்கூல் நடத்துகிறாங்க, சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துகிறாங்க, அங்கே எல்லாமே மும்மொழி கொள்கை இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து எல்லோரும் பணம் கொடுத்து படிக்கட்டும், ஹிந்தியை வந்து ஹிந்தியோ அல்லது வேறு மொழியோ வந்து பணம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வந்து அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிறத எதிர்க்கலை அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாங்க. வந்து ஏன்னா உண்மையான கருத்து என்னென்னா, அவங்க பணம் கொடுத்து ஹிந்தி வேணும்னா படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லுது. வந்து அவங்க அதை வச்சு தான் இப்போ வந்து பொதுமக்கள் இடத்துல விழிப்புணர்வு அதிகமாகவும் அதை திசை திருப்ப தான் வந்து இவங்க வந்து நம்ம அந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நம்ம தொகுதியெல்லாம் குறைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு இது நெகட்டிவ் வந்து அவங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் வந்து அப்படியா, அப்போ மத்திய கவர்மெண்ட் வந்து நமக்கு ஏதோ வந்து ஓரவஞ்சம் செய்யுது அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு ஃபீலை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வந்து ஆனால் அது உண்மையே கிடையாது. வந்து